எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் முக்கியமாக பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தளபதி விஜய் அவர்களால் தேர்தலுக்கு முன்னும் தேர்தலுக்கு பின்னும் தினம் தினம் தூக்கத்தை தொலைத்த திமுக தலைவர் ஸ்டாலின், திமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், எல்லாருமே தூக்கத்தை தொலைச்சி, அதாவது ஒரு மனுஷன் நல்லா தூங்கினா மட்டும்தான் அவங்களுக்குலாம் நல்ல ஜீரண சக்தி இருக்கும், ஜீரணமாகும் சாப்பிட்டது எல்லாமே. தூக்கமே இல்லை அப்படின்னா தூக்கத்தை தொலைச்சவங்களுக்கு தான் எப்படி ஜீரணமாகும்? அந்த மாதிரி ஜீரணமே ஆகாமல் விஜய் அவருடைய வெற்றியை நினச்சி ஜீரணமாகாமல் இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே, திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், இவங்களாம் இதுலேருந்து மீறவே இல்லை. விஜயெலாம் ஒரு பொருட்டா, விஜயெலாம் ஒரு ஆளா, விஜயெலாம் ஒரு மனுஷனா, விஜயெலாம் நமக்கு ஈடான ஒரு ஆளா அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் தும்சம் பண்ணிட்டாங்க. மக்களுடைய பேராதரவோட, இளைஞர்களுடைய பேராதரவோட, பெண்களுடைய பேராதரவோட பட்டை கிளப்பிட்டாங்க தமிழக வெற்றி கழகம். அதே மாதிரி பாருங்கள், விஜய் அவர்கள் ஆட்சி முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறமா என்னென்ன நடவடிக்கைகளை வேகமாக பண்ணிட்டு இருக்காரு பாருங்கள். சட்டமன்ற விஜய் அவர்களுடைய தாவேகாவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு ஒவ்வொருத்தராக போயிட்டு அங்கே என்னென்ன தேவை, நோயாளிகளுக்கு என்னென்ன வேணும், அவங்களுக்கு என்னென்ன கருவிகள் வேணும், இது போதுமா இல்லை இதுக்கப்புறம் வேணுமாங்கிறத டெய்லி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த அம்மா உணவகங்கள் எல்லாத்தையுமே சீரமைக்கும் பணியை வேகமாக பண்ண சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள். திரும்பவும் அம்மா உணவகம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் தரமான உணவோட செயல்படுத்தணும் அப்படிங்கிறத உத்தரவு போட்டுக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். திமுக ஆட்சி 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அம்மா உணவகங்கள் மெயின்டைன் பண்ணவே இல்லை. ஆனால் விஜய் அவர்களை பாருங்கள், கலைஞரோட மகளிர் உதவித்தொகை அதை பேரை மாற்றாமல் அதை அமௌண்ட் அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ இன்றைக்கி அம்மா உணவகத்தை நல்ல சீரமைச்சு நல்ல தரமான உணவை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா உணவக திட்டத்தை திரும்ப கொண்டு வராங்க. அப்படின்னா விஜயருடைய மனசில் எந்த ஒரு எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், போட்டி, பொறாமை, அந்த மாதிரி நயவஞ்சகத்தோடு அந்த மாதிரி எண்ணங்கள் விஜயருக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். அது இருந்திருந்தால் அவங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய திட்டங்களை அவர் தொடருவாரா? யோசிச்சு பாருங்கள். இதையெல்லாம் மக்கள் உணர்ந்து மக்கள் விஜய் அவருடைய பணிகளை, தினம் நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை பெருமையாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் விஜய் அவர்களை காழ்ப்புணர்ச்சியோட, அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட திமுக தினம் விஜய் அவர்களுடைய அரசை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்குது.